ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் ஓம் சன்னோ மித்ரः சம்வருணः சன்னோ பவத்வர்யமா சன்ன இந்திரோ பிரகஸ்பதிः சன்னோ விஷ்ணுருருக்ரமः நமோ பிரம்மணே நமஸ்தே வாயோ त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि ऋदं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मावतु तत्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारम्. ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து அவித்விஷாவகை. ஓம் யச்சந்தசாம் ரிஷபோ விஸ்வரூபக சந்தோப்யோத்யமிர்தாத் சம்பபூவ சாமேந்திரோ மேதயா ஸ்ப்ருணோத் அமிர்தஸ்ய தேவதாரணோ பூயாசம் ஷரீரம் மே விசர்ஷனம் ஜிக்வா மே மதுமத்தமா கருணாப்யாம்பூரி விஸ்ரு ब्रह्मण कोशोऽसि मेतया पिहितः श्रुतं मे गोपाय. ॐ अहं वृक्षस्य रेरिव
கீர்த்திப்ருஷ்டம் கிரேரிவ ஊர்த்வபவித்ரோ வாஜினீவ ஸ்வமிருதமஸ் திரவிணகம் ஸ்வர்ச்சசம் சுமேதா அமிர்தோக்ஷிதः இதி த்ரிசங்கோர்வேதானுவச்சனம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் ஆப்யாயந்த் மமாங்காः பிராணः சக்ஷுஸ்ரோத்ரமதோ பல இந்திரியாணி ச சர்வாணி சர்வம் பிரம்ம உபனிஷதம் மாஹம் பிரம்ம நிராகுர்யாத் மா பிரம்ம நிராகரோத் அநிராகரணமஸ்து மே அஸ்து ததாத்மனி நிரதேய உபனிஷத்ஸு மாஸ்தே மயி சந்து தே மயி சந்து. ஓம் வாங் மே மனசி பிரதிஷ்டிதா மனோ மே வாசி பிரதிஷ்டிதம் ஆவிராவிர்மயேதி வேதஸ்ய மகானீஸ்தவ ஸ்ருதம் மே மா பிரகாசி அனேனாதீதேனாஹோர் த்ரான்சந்ததாமி ரிதம் வதிஷ்யாமி சத்யம் வதிஷ்யாமி தன்மாவது தத்வக்தாரமவது அவது மாம் அவது வக்தாரம் அவது வக்தாரம். ஓம் பத்ரம் நோ அபிவாதயமனஹ ஓம் பத்ரம் கர்ணேபி ஸ்ருணுயாம தேவா பத்ரம் பஷ்யேமாஷபிர்ஜத்ராஹ ஸ்திரைரங்கைः துஷ்டுகும்சஸ்தனூபிः விஷேம தேவஹிதய்யதாயு ஸ்வஸ்தி ந இந்திரோ விருத்தஸ்ரவः ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதா ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷ்யோ அரிஷ்டனே ஸ்வஸ்தி நோ ப்ரகஸ்பதிர்ததாது. ஓம் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வேதாம்ச பிரகணோதி தஸ்மை தகும்கதேவமாத்மபுத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் தே. பக்கம் 123 சூத்திரம் 29. கதேஹே அர்த்தவத்வம் உபயதா அந்யதாஹி விரோதஹ உபபன்னஹ தல்லக்ஷணார்த்தே உபலப்தேஹே லோகவத் கதேஹே. அந்த கதி இன்னும் விடலை. அது என்ன மறந்து போச்சு? அது கதி அதுக்கு முன்னாடி உத்கிராந்தி கதி ஆகதி. சரீரத்தை விட்டு இவன் வெளியேறுகிறான். வெளியேறி சுக்லகதியோ அல்லது கிருஷ்ணகதி வழியாகவோ லோகத்தை அடைந்து அனுபவித்து திரும்பவும் வருகிறான் பஞ்சாக்னி வழியாக.
இப்போ படிக்கிறது வந்து சுக்லகதி வழியாக போவான், திரும்பி வரமாட்டான். அதுவே அவனுடைய ஏண்டு. விதேக முக்தி அடைந்து விடுவான். யார்? கிரமமுக்தி உடையவன். ஓகே, அந்த கிரமமுக்தி உடையவன் யார் அப்படின்னா அவன் வந்து உபாசகன். அந்த உபாசகன் யார்? சகுண பிரம்ம உபாசனா. ஓகே, சகுண பிரம்ம உபாசனா. அவன் வந்து என்ன பண்ணுறான்னா உபாசனை பண்ணி மேலோலகத்துக்கு பிரம்மலோகத்தில் போய் விட்டு போனது அவனுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கிறது. ஆனால் சூக்ஷ்ம சரீரமும் ஸ்தூல காரண சரீரமும் அவங்ககிட்ட இருக்கிறதுனால தான் ட்ராவல் பண்ண முடியாது. இது லாஜிக்கு. புரியுதா? அப்போ சூக்ஷ்ம சரீரமும் ஒரு மனுஷனுக்கு காரண சரீரமும் இருக்குன்னா என்ன அர்த்தம்? அஜ்ஞானம் இருக்குன்னு அர்த்தம். இப்போ அஜ்ஞானம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஞானம் வேணும்னு அர்த்தம். ஞானம் வேணும்னா என்ன அர்த்தம்? அதுக்கு ஒரு டீச்சர் வேணும்னு அர்த்தம். இவன் ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஸ்டூடெண்ட், உபாசகன். பிரம்மாஜிக்கிட்டே போய் 4 முகத்தில் இருந்து டக்குன்னு அவன் அப்சர்வ் பண்ணி, ஏன்னா உபாசனை பண்ணதுனால அவனுக்கு வந்து அப்சர்வேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஒரே நேரத்தில் சடனாக படித்து கிரமமுக்தி அடைஞ்சு விதேக முக்தியை அடைஞ்சிடுவான். இதுதான். இன்னொரு பிரம்மன் இருக்கு, அது நிர்குண பிரம்மன். நிர்குண பிரம்ம உபாசனை சொல்லக்கூடாது. நிர்குண பிரம்ம ஞானம். அதனால் ஞானி. ஓகே, அப்போ ஞானின்னா ஜீவன் முக்தன். அப்போ ஜீவன் முக்தன்னா அத்திரைக பிரம்ம சமுஷ்ணுதே. இங்கேயே அவன் வந்து விதேக முக்தியை அடைகிறான், இங்கேயே மோட்சம் அடைகிறான். இவ கிரமமுக்தி உள்ளவனுக்கும் ஜீவன் முக்தி உள்ளவனுக்கும் 2 பேருக்குமே புனர்ஜென்மம் கிடையாது. புரியுறதா? ஸோ இது ஃபஸ்ட்டு நமக்கு புரியும். இது சாஸ்திரத்தில் 2 சொல்லு லூஸாக யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து வித்யா, இன்னொன்று வந்து முக்தி. ஸோ வித்யான்றது 2 பொருள் குறிக்கிறது, முக்தின்றது 2 பொருள் குறிக்கிறது. அதை தான் இப்போ நம்ம பேசணும். வித்யான்றது சகுண பிரம்ம உபாசனா. 2வது பொருள் வந்து வித்யான்றது நிர்குண பிரம்ம ஞானம். பொதுவாக என்ன சொல்லுவோம்னா 10ஆம் பொதுவில் வந்து இந்த வித்யாவில் தான் மோட்சம் இருக்குது, வித்யாவில் தான் மோட்சம் இருக்குதுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அது இந்த ஸ்ரீவித்யா உபாசகர் இருக்காங்க. அதில் ஸ்ரீவித்யா பண்ணிட்டோம்னா அது வந்து மோட்சம் அப்படின்றான். எல்லாருமே மோட்சன்ற சொல்ல உபயோகப்படுத்துவாங்க. நம்ம நாட்டில் லூஸாக உபயோகப்படுத்துவாங்க. ஓகே, அப்போ முக்தின்றது மோட்சம். ஒன்று வந்து கிரமமுக்தி, மற்றொன்று ஜீவன் முக்தி. அதை தொடர்ந்து வர்றது விதேக முக்தி. விதேக முக்தினா புனர்ஜன்மம் கிடையாது. இப்போ நமக்கு வந்து புனர்ஜன்மம் தெரியும், நமக்கு டெத்து டு பர்த்து. ஓகே, அதனால் இவர் சொல்கிறது வந்து பிரம்மாஜி சொல்கிறது ரொம்ப கரெக்டாக தான் சொல்லணும். மிருத்யோகோ மிருத்யுகோ. ஓகே, ரொம்ப அழகாக சொல்கிறார் அவர். மிருத்யுகோன்னு என்ன அர்த்தம்னா சைக்கிள் சிஸ்டம் இருக்கிறது. ஓகே, பர்த் டு ஜன்மா டு மிருத்யுன்னு சொன்னால் அதோடு முடிஞ்சுட்டா மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். அப்படி கிடையாது, ஷட்டு விகாரம் கிடையாது. ஓகே, அப்போது இதில் இந்த விஷயத்தை வந்து நிர்குண பிரம்ம கொடுக்கக்கூடிய ஞானம், ஜீவன் முக்தி, இதுதான் மெயின் டாப்பிக்கு. பூர்வபக்ஷி என்ன சொல்கிறான்னா, ஞானி உபாசகன் 2 பேருமே சுக்ல வழியாக தான் போகிறாங்க, ஒரே வழி. அது என்ன, இப்போ இந்த லோக்கல் மாடர்ன் பீப்புளெலாம் என்ன சொல்லுவாங்க, எல்லாருக்கும் ஒரே வழி தான்டா, இவனுக்கு மாத்திரம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு. இது துரியோதன பரம்பரை. புரியுதா? இந்த தப்பு பண்ணினா பிராமணனுக்கு எத்தனை பனிஷ்மெண்ட்டு, இந்த சத்திரியனுக்கு எவ்வளோ பனிஷ்மெண்ட்டு, சூத்திரனுக்கு எவ்வளோ பனிஷ்மெண்ட்டு, வைசியனுக்கு எவ்வளோ பனிஷ்மெண்ட்டு, இவனுக்கு 16 கசைய. இதை எல்லாருக்கும் ஒரே அடி தான்டா. இதில் என்ன வேத தப்பு பண்ணல, 4 பேருக்கு ஒரே அடி அப்படின்னு. தர்மா நீ என்ன சொல்கிற? அவனுக்கு 16 அடி, இவனுக்கு 8 அடி, இவனுக்கு 4 அடி, இவனுக்கு 2 அடி. இப்படி பிரிக்க தெரியாது. புரியுறதா? ஆனால் துரியோதன வழியில் ஸ்தூலமாக பார்க்குறதுனால ஸ்தூலமான விஷயம் இருக்குது. அவனுக்கு அவ்வளோ மெச்சூரிட்டி போகல துரியோதனனுக்கு. இப்போ இருக்கிறவன் இன்னும் மோசமாக கீழே போயிட்டான்.
அவங்ககிட்ட நம்ம பேசவே படாது, அப்படியே கம்முன்னு பார்க்கணும், இல்லாட்டி ஒதுங்கி வந்துடணும். ஓகே, இதான் பெஸ்ட்டு. அப்போ சித்தாந்தி என்ன சொல்கிறான், சகுண பிரம்ம உபாசகன் செல்கிற வழி சுக்லகதி மூலயமா முக்தி அடைகிறான். நிர்குண பிரம்மன் அவன் சுக்ல வழி கதி வழியாக போகிறதில்லை. புரியுறதான்? ஞானி ட்ராவல் ஜீவா கிடையாது. ஏன்னா அவனுக்கு சரீர மரண காலத்தில் அவனுக்கு ஞானம் அடைஞ்சிடுறான். என்ன ஞானம்? சூக்ஷ்ம காரண சரீரம் இல்லை அப்படின்னு முடிஞ்சு. ஆத்மா கக, ஆத்மா கக தத்துவபோதத்தில் சரீரத்ரய வதிரிக்தா பஞ்சகோஷ விலக்ஷணா அவஸ்தாத்ரய சாட்சி யக திஷ்டதி சச்சிதானந்த ஸ்வரூபா. இது தெளிவாக சொல்லிட்டார். மொத்தமாக இருக்கிறத அதுதான் ஜீனியர்ஸ், அதுக்கு பேர். புரியுறதான்? அவனுக்கு ஸ்தூல சூக்ஷ்ம காரணம் கிடையாது. புரியுதா? நேற்றுக்கு ஒரு மோதிரம் இந்த ஆத்மாக்காக சொன்னோன்னே மோதிரம் போட்டு விட்டேன் நேற்றுக்கு. ஆனால் நான் உங்களுக்கு மோதிரம் என்ன, தங்க மாளிகை ஒரு அவனுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட் பிரான்ச்சஸ் இருக்குது. ஒரு ஜிஆர்டி, அந்த ஜிஆர்டி ஒரு ஜிஆர்டியை உனக்கு எழுதியே வச்சுடுவேன். எப்போனா இதை உணர்ந்துட்டேன்னா அப்போ உனக்கு தேவைப்படாது. அதனால் ஞானி ட்ராவல் பண்ண முடியாதுப்பா. ஓகே, ஏன்னா ஆத்மா நித்யகா சர்வகதகா. சர்வகதகா இருக்கிற விஷயம் எப்படி ட்ராவல் முடியும்? இந்த ஆகாசமே ட்ராவல் பண்ண முடியாது. ஆகாசத்தில் ட்ராவல் பண்ணலாம். நான் ஆகாசம் ட்ராவல் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோ, அதுவும் ஃப்ளைட்டில் சேர்ந்து அதுவும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோ, விவஸ்தையே இல்லாமல் போயிடும். இப்போ புரியுறதா? அதெல்லாம் ட்ராவல் பண்ணணும். இப்போ கதின்றது ஒன்லி உபாசகனுக்கு மட்டுமே உண்டு. ஞானிக்கு என்ன கதி? அகதி. அகதி அகதி இதுதான் 17வது அதிகரணத்தினுடைய சுருக்கம். இப்போ வியாசாச்சாரியர் என்ன சொல்கிறார், எல்லா முக்த புருஷர்களுக்கும் சுக்ல கதி பொருந்தாதுப்பா, சிலருக்கு பொருந்தும் சிலருக்கு பொருந்தாது அப்படின்றத இந்த சூத்திரத்தில் அழகாக எடுத்து உரைக்கிறார் வியாசாச்சாரியர். அதை லைட் போட்டு காட்டுறது சங்கராச்சாரியார் பண்ணுறார், பாஷ்யக்காரர். வியாசர் என்ன சொல்கிறார், இந்த ஞானி எப்படிப்பட்டவன்? அத்திர இக பிரம்ம சமுஷ்ணுதே. முண்டக்கத்தில் 3:1 3வது மந்திரம் அழகாக சொல்கிறது. ஓகே, யதா பஷ்யத்தே ருக்ம வர்ணம் கர்த்தாரமேஷம் புருஷம் பிரம்மயோனிம் ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சனகா பரமம் சாமியம் உபயதி. இந்த புண்ணிய பாபம் கீவேர்டு. ஓகே, பாரதத்தினுடைய பாஸ்வேர்டு எதுன்னா புண்ணிய பாபம். அந்த புண்ணிய பாபத்தை எலாபரேட்டாக சொல்கிறது தான் புராணம். அதை மித்துன்னு சொல்லிட்டான், இதிகாசம் டூப்ளிகேட்டுன்னு சொல்லிட்டான், வேதம் கைபர் போடல் கனவு மொத்தத்தை பிடுங்கிட்டான் நம்மக்கிட்டேருந்து. புரியுறதா? வேதாந்தத்தில் பிடுங்குவான், ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம் எல்லாத்தையும் பிடுங்கிடுவான். அதுக்கு மேலே மோசமாக இருக்கவன் இந்த வெள்ளைக்காரன், பிரிட்டிஷ்காரன். நம்மளுடைய சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் இருக்குல்ல, அதை பிடுங்கிட்டான். இதுக்காகவே ஜெய் சிந்து பிரம்மசூத்திர ஷிபிர் நடத்தினோம் ராய்ப்பூரில். புரியுதா? அவர் ஃப்ளைட் ஏற்றி பாகிஸ்தானுக்கு அனுப்பிச்சிட்டோம், சிந்து தேசத்துக்கு நேற்றுக்கு. புரியுறதா? போய் வாயா, அங்கே தான் வேதம் பிறந்தது இருக்குது அப்படின்னு. புரியுறதா? நேற்றுக்கு அது பாஸ்போர்ட்லாம் காட்டிட்டு போயிட்டார் அவர். புரியுறதா? எதுக்கு போனோம் நம்ம இங்கேருந்து அவ்வளோ தூரம்? ஓகே, ராய்ப்பூருக்கு எதுக்கு போய் படிக்கணும்? அதே இங்கேயே படிக்கலாமே. புரியுறதா? இதெல்லாம் நடக்கிறது சைடு பை சைடு, இதெல்லாம் ஒர்க்கு. புரியுதா? ராய்ப்பூருக்காரு போயிட்டார். ஓகே, நம்ம வேலை முடிஞ்சது. புரியுதா? அனுப்பிச்சுன்னு புரியுது. புரியுதா? எங்க அப்போ நிர்குண பிரம்மத்துக்கு ததா வித்வான் ஞானி
புண்ணிய பாபம் வித்தூய, அவன் இங்கேயே புண்ணிய பாபத்தை விட்டுடுறான். அப்புறம் இந்த நேற்றுக்கு சொன்னது இதுதான். புண்ணிய பாபம்தான் லீட் டு கர்மா, அந்த கர்மா லீட் டு புண்ணிய பாபம், புண்ணிய பாபம் லீட் டு சுகதுக்கம். இந்த சுகதுக்கம் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் புண்ணிய பாபம் தெரியாது. அதனால் விரஜா நதியில் குளிச்சுட்டு அப்படியே நைஸாக மேலே கிரமமுக்தியெல்லாம் அடைய முடியாது. காரண காரியம் இருக்கணும். புரியுறதா? காரணம் என்ன? ஆன்மீக சாதனைகள் காரணம். காரியம் என்ன? அதுலேருந்து கிரமமுக்தி. அப்படி யுக்தி பூர்வமாக வியாசாச்சாரியார் நேற்றுக்கு ப்ரூவ் பண்ணினார். புரியுதா? ஓகே. அப்போது இதுலேருந்து என்ன பண்ணோம்னா பிரம்மத்தோட ஐக்கியமாகிறான். சம்யம் உபயதி, பரமம் சம்யமம் உபயதி. நிரஞ்சனக பிரம்மம் பரமம் சம்யம் இதெல்லாம் அட்ஜெக்டிவ். ஓகே. கண்டிப்பாக மிச்சம் மீதி இல்லாமல் பிரம்மத்தோட ஐக்கியமாகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் வேறு இவன் வேறு இல்லை, ஒரே பிரம்மன் தான் இருக்கிறது அப்படின்றது இருக்குது. ஓகே. இந்த ஜீவாத்மா பரமாத்மாவில் ஐக்கியமாகிறதுனா நமக்கு ஏதோ ஒரு ஐட்டம் போய் இன்னொரு ஐட்டத்தில் போய் மிக்சிங் பண்ணி நம்ம இந்த தோசை இதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, உளுந்து இதெல்லாம் பார்த்து உளுந்தும் அரிசி மாவும் கலந்து தோசை, அப்படி இல்லை ஐக்கியம். ரெண்டுமே ஒன்று தான். ஓகே. அப்படி கணக்கு பண்ணணும். ஓகே. அப்போது இந்த ஐடென்டிலி இது இருக்கு இல்லையா, ஐடென்டியல் ஆங்கிள் பிரியங்கள், அது என்ன அப்படின்னா XY மாதிரி நம்ம நேற்றுக்கு சொன்னோம் இல்லையா, XY மாதிரி கணக்கு கிடையாது. இது கடைசியில் ஒன்றா சேர்றது, எக்ஸும் ஒய்யும் ஒன்றா சேர்த்துருவோம். அப்படி முடியாது. ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டுமே ஒன்றுன்னு புரிஞ்சுப்போம். புரியுது? அதுதான் இது. அப்போது ஐடென்டி மீன்ஸ் சிமிலாரிட்டி கிடையாது. ஐடென்டி மீன்ஸ் நாட் சிமிலாரிட்டி. ஓகே. ஐடென்டி சிமிலாரிட்டி ஒன்லி பிரம்மன். ஓகே. அதாவது இது சின்ன ஜோதி ஜீவாத்மா, அது பரமாத்மான்றது என்னது பெரிய ஜோதி. இந்த சின்ன ஜோதி பெரிய ஜோதியோட கலக்கிறது, அப்படிலாம் ஒரு வாதம் இருக்குது. புரியுதா? அது நமக்கும் பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. ஆமாம் ஆமாம், நான் சின்ன ஜோதி, அவர் பெரிய ஜோதி. இதெல்லாம் இப்படியே இருக்கும். நாமே அதாவது இதெல்லாம் என்னென்னா பிரமாணத்துக்கு போகாமல் நாமே ஒரு யுக்தியில் ஒரு யோசிக்கிறது. கரெக்டு, நம்ம அவர் எவ்வளோ பெரியவர், இது ரெண்டும் சேர்ந்துக்க முடியுமா? நம்ம சின்னது அது பெருசு, ரெண்டும் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படிலாம் இருக்கிற வஸ்து ஒன்று தான். இதை புரிய வைக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணணும். ஓகே. பரமம் சாமியம், பரமம் என்றது அப்படி அப்சல்யூட் ஐக்கியம். பரமம் மீன்ஸ் என்ன? அப்சல்யூட், டோட்டலி ஐக்கியம், நாட் சிமிலாரிட்டி ஒன்ஸ். ஓகே. அதனாலும் இப்போ இவர் இருக்கார் டாக்டர் ஜி குருஜி, திஸ் இஸ் சிமிலாரிட்டி, ஐக்கியம். டாக்டர்ஜி வேறு குருஜி வேறு கிடையாது. ஓகே. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. புரியுதா? ஒரே மாதிரினா அவருக்கு தாடி கிடையாது, இவருக்கு தாடி உண்டு, அப்படி சொல்லக்கூடாது. புரியுதா? ரெண்டு பேருடைய அந்த சிந்தனை இருக்கு இல்லையா, வேறு இல்லவே இல்லை. டாக்டர் ஜி நான் வழிபடும் இஷ்ட தெய்வம் அப்படின்றார் குருஜி கோல்வால்கர். புரியுதா? அந்த மாதிரி இரண்டரை டாக்டர்ஜி வேறு நான் வேறு அப்படின்னு அவர் கலக்கவே இல்லை. நான் பார்த்ததில் ரொம்ப எந்த அஜெண்டா இல்லாமல் ஒரு ஆள் டோட்டலாக ஐக்கியமாகிறது, அது ரொம்ப ரேரஸ்ட்டு ரேர். டாக்டர் ஜி குருஜி ஆர்எஸ்எஸ்னுடைய லீடர்ஸ். இப்போ இன்னொரு மற்ற தலைவர்களாக இருக்காங்க, அவங்களுக்குலாம் ஒரு பர்சனலாக ஒரு அம்பிஷன் அஜெண்டாலாம் இருக்கும். எவ்ரி மேன் எவ்ரி உமன் ஒரு பர்சனல் அஜெண்டா இது இருக்கும் நமக்கு. அதோடு சேர்ந்து அப்படி அலைண்ட் ஆகிறதுக்கு எங்கெங்கெல்லாம் சிமிலாரிட்டி பண்ணிக்க முடியுமோ அங்கெல்லாம் அலைண்ட் ஆகிடுவோம். நான் அப்படி கிடையாது, டோட்டலாக மர்ஜ் ஆகிறது. அப்படின்னா டோட்டலாக ஈகோவை அடகு வைக்கிறது இல்லை, வித்துடுறது. புரியுறதா? அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இது ரேரஸ்ட் ரேர்.
ஜீவாத்மா பரமாத்மா, ஜீவாத்மா இஸ் ஈக்குவல் டு பரமாத்மா, பரமாத்மா இஸ் ஈக்குவல் டு ஜீவாத்மா. புரியுதா? இது நன்னா புரிஞ்சுக்கணும். அந்த பரமாத்மா தான் ஜீவாத்மாக்குள்ளர் நுழைந்தது, அதுவே அந்த ஜீவாத்மாவே பரமாத்மாவை கிளைம் பண்ணுறது. இது அணுப்பிரவேச. அதில் விஸ்தாரமாக பாஷ்யக்காரர் ஒரு இடத்துல இது அணுப்பிரவேசம் வரும்போது சிலிர்த்துண்டு சொல்லுவார் அவர். புரியுறதா? இது புரியறதுக்காக. அப்படி இருக்கும்போது எப்படி ட்ராவல் பண்ண முடியும்? அதனால் ஞானியோட விஷயம் உத்கிராந்தி கதி ஆகதி வராது, அவனுடைய நிலை அகதி. இதை விவரமாக நம்ம ரொம்ப விசாரம் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு இது சுலபமாக இருக்கும். இந்த பிரம்மசூத்திரம் படித்ததுனால கதி, சுக்ல கதி, கிருஷ்ண கதி, அதெல்லாம் உத்கிராந்தி, இதெல்லாம் நமக்கு அத்துப்படியாக இருக்கும். புரியுறதா? அப்போது இதில் உபாசகன் இருக்கானே, அவனு நம்ம லாஸ்ட் டைம் போகும்போது சொர்க்கத்துக்கு போகிற கதியை சொன்னோம். சுக்ல கதி வழியாக தான் சொர்க்கத்துக்கு போவான். அப்புறம் ஆனால் அதெல்லாம் ரிட்டன் அப் டு சொர்க்கம் வரைக்கும் ரிட்டன், திருப்பி பூலோகத்துக்கு வந்துடுவான். புரியுறதா? பூலோகத்துக்கு வந்த பிறகு என்ன ஆகுவான்னு தெரியாது, எந்த ஜென்மாவானா எடுக்க முடியும். ஆனால் இந்த உபாசகன் இருக்கானே, ஃபுல் டைம் உபாசகன், அவனுக்கு வேறு அஜெண்டா எதுவுமே கிடையாது. இந்த ஞானி மாதிரி டோட்டலாக அதிலேயே இருக்கிறவன். அவன் இந்த விசிஷ்டாத்வைதத்தினுடைய எண்டு, விசிஷ்டாத்வைதத்தினுடைய சிகரம், அந்த கிரமமுக்தி. புரியுதா? எப்படி அத்வைதத்தில் இந்த ஜீவன் முக்தி சொல்கிறோமோ, விசிஷ்டாத்வைத்தக்காரங்களுக்கு கிரமமுக்தி இது. அவங்க ஜீவன் முக்தியை ஒத்துக்கிறதில்ல. ஏன் ஒத்துக்கிறதில்ல? மகா வாக்கியத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறதில்ல. ஏன் அக்செப்ட் பண்ணிக்கிறதில்ல? அவங்க பாரமார்த்திக சத்தியம் தேவையில்லை, இதுவே போகிறோம், கிரமமுக்திக்கு ரூட் இருக்குது, அப்புறம் புரிகிற மாதிரி இருக்குது, ரீச்சபிளாக இருக்கிறது. நீ சொல்கிறது இருந்துட்டே எதுவுமே இல்லைன்னு சொல்கிற, அதெல்லாம் ஒரே கன்ஃபியூஸ்டாக இருக்கிறது, அதெல்லாம் நத்திங். எனக்கு 100 பிரச்சனை இருக்கிறது, இது வேறு நீ வேறு எக்ஸ்ட்ரா ஒரு பிரச்சனையை சொல்லி எதுவுமே இல்லைன்னு சொல்லி கஷ்டப்படுத்தாத. அவன் தெளிவாக இருக்கான். இந்த அத்வைதி இருக்கான்ல, அவன் நிர்குண பிரம்மத்தையும் எடுத்துக்கிறான், இந்த சகுண பிரம்மத்தையும் எடுத்துக்கிறான். எவ்வளோ பாருங்க, இவெல்லாம் புத்திசாலி. இந்த சகுண பிரம்மத்தை பவகாரிக சத்தியத்தில் பயன்படுத்தி நிர்குண பிரம்மத்தை பாரமார்த்திக சத்தியத்தில் பயன்படுத்தி தெளிவாக இருக்குது, எங்கேயுமே கன்ஃபியூஸ் கிடையாது. ஓகே, அப்போ அகதின்றது எந்த விதமான கதியும் கிடையாது. ஜீவன் முக்தனாகிறான், ட்ராவல் பண்ணுறதில்லை. புரியுதா? இதை தான் இங்கே டிஸ்கஷன் பண்ணி புரிஞ்சுக்கிறோம். புரியுதா? இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும், இந்த அர்ஜுனனுடைய விஷயம் உங்களுக்கு புரியும். இவன் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஆசை இல்லை, ஏற்கனவே சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்துட்டான் அவன். புரியுதா? தனஞ்சயன். அப்போ இவனுக்கு கிரமமுக்திலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. கொஞ்சம் புத்தி அதிகமாக பயன்படுத்துகிறவனுக்கு இந்த உபாசனையில் போக மாட்டான். புரியுதா? இதுலேயே பண்ண முடியுமான்னு பார்ப்பான். அதில் ஆனால் அதுக்கு வேண்டிய யோகிதை சாதன சதுஷ்டியம் போகிறலன்னு தனஞ்சயன் முடிவு பண்ணிட்டான், தெரிஞ்சுக்கிட்டான். முடிவு பண்ணல, இருக்கிறத தானே பார்க்க முடியும். இப்படி உள்ளவன் இவ்வளோ எஃபர்ட் போட்டு காலையில் கிளாஸுக்கு இதெல்லாம் வீணாக போயிடுமா? அங்கேயும் உபாசகன் மாதிரி ஏதாவது பெருமாளை இப்படி கும்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் புண்ணியம் இருக்கும். அங்கே அப்படியே அந்த நீங்களாம் பண்ணியிருக்கலாம் தெரியல, அந்த பெருமாள் அந்த இது இருக்கு இல்லையா, அந்த புஷ்பம் இந்த பச்சையாக இருக்குமே, மறுக்கொழுந்துங்களா, மறுக்கொழுந்து அந்த பெருமாளுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் மாலை இருக்குது. அது சிவனுக்கோ மற்றதுக்கோ எந்த சாமிக்கும் இருக்காது. அது ஒரு அழகாக இருக்கும் அந்த மாலை அலங்காரம் இதெல்லாம் பார்த்து. அதில் உனக்கு அது இங்கே வைகுந்தத்துக்கு இல்லை, இங்கே லோக்கல்லையே பெருமாள்கிட்ட போய் அதை அணைச்சி பிடிச்சி அப்படியே ஆனந்தமாக இருக்கிறதுக்கே நிறைய புண்ணியம் வேணும். புரியுறதா? அப்படி போய் அதில் இது வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப சக்தி வேணும். புரியுதா? அந்த மாதிரிலாம் இருக்கிறது இதெல்லாம் ஆனந்தமாக இருக்கும். இதான் அதனால் அது வேண்டான்னு முடிவு பண்ணிட்டான். இந்த தனஞ்சயன் இருக்கான
எனக்கு அது வேண்டாம். அப்போ அவன் கதி என்ன கதி ஆகும் கிருஷ்ணா? அதோ கதியில் போயிடுவானா, செதறுண்டு போயிடுவானான்னு. அப்படிலாம் என்னை நம்பி வந்தவனை நான் விடமாட்டேன். இப்படிதான் இவ்வளோ கஷ்டப்பட்டு காலையில் கிளாஸுக்கு வந்தவனை நான் விட்டுருவேனா? உனக்கு அகதி கிடைக்கலன்னா கூட உனக்கு யோக பிரஷ்டன் ஆக்குவேன், திருப்பி சங்கர மடத்துக்கு வர வைப்பேன். ஆஃப்டர் டெத்து திருப்பி பிறந்து நல்ல குடும்பத்தில் பிறந்து நல்ல வசதிலாம் கிடச்சி பண பிரச்சனைலாம் இல்லாமல் லோன்னு அலையாமல் அந்த ஃபோனெலாம் வச்சுக்காமல் நேராக நான் கிளாஸில் அட்டன் பண்ணுவோம். அந்த கதி உனக்கு கொடுப்பேன் அப்படின்றார். ஜாக்கிரதையாக வேண்டிக்குங்க. ஓகே, இங்கே 29 கதேகே அர்த்தவத்துவம் உபயதாகி அந்நியதாகி விரோதா. கதேகே இங்கே சொல்கிற கதி சுக்லகதி. சுக்லகதி கனெக்டட் டு வித் மோக்ஷம். அப்போ கர்மத்தில் மட்டும் உள்ளவனுக்கு அல்ல இப்போ பேசுறது, உபாசகனுக்காக சொல்லப்படுகிற விஷயம். கர்மத்தில் உள்ளவன் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகிடுவான். அப்படிதான் உபாசகன் தான் டைரெக்டாக அங்கே போவான். அப்படிதான் அர்த்தவத்துவம், வேலிட். ஓகே, என்ன வேலிட்? பர்பஸ்ஃபுல் இருக்கிறது, பொருளுடையது, அர்த்தமுடையது. இங்கே உபயதா சங்கரர் என்ன சொல்கிறாரு? உபயதா சொல்ல விபாகன டிவிஷன் இருக்கு. உபயதா என்ன டிவிஷன் இருக்கு? பார்ஷியல் இருக்கு. அப்படின்னா முக்தியில் 2 விதமான முக்தி இருக்குப்பா. கிரம முக்தி ஒன்று இருக்குது, ஜீவன் முக்தி இருக்கிறது. ஆனால் 2 பேருக்குமே புனர்ஜென்மம் கிடையாது. விதேக முக்தி கன்ஃபார்ம்டு. ஓகே, ஒருத்தன் மேலே போய் அடைவான், ஒருத்தன் இங்கேயே அடைவான், அவ்வளோதான். உபயதா 2 வழியில் அவன் அடைகிறான். அப்போது நம்ம என்ன எடுத்துன்னு இருக்கோன்னா, சகஜமாக பேசக்கூடிய இந்த சாஸ்திரத்தில் கிரமமுக்தியை பற்றி பேசுறது. ஆனால் அந்த கிரமமுக்தி இருக்கு இல்லையா, அதுவே அபூர்வம், ரொம்ப ரொம்ப கடினம். அப்போ கிரமமுக்தி ரொம்ப ரொம்ப கடினம்னா ஜீவன் முக்தி என்ன சொல்லணும்? ஆப்போசிட்டு. அதை விட கடினம். அதனால தான் கலியுகத்தில் நாம ஜபம் சொன்னாலே போரும். ஏன் அப்படி சொல்றான்? அதுவே கடினம். பாராயணம் பண்ண வைக்கிறதுக்குள்ள படாத பாடு நமக்குள்ள தெரியும். புரியுதா? ஒரு 100 பேரை பாராயணம் பண்ண வச்சுன்னு பார்க்கறதுக்கு என்ன இன்னும் வேலை, நமக்கு எங்கேயோ வேலை. புரியுதா? பாராயணம் பண்ணுறவன் இங்கே வரமாட்டான், இங்கே வரவன் பாராயணத்துக்கு வரமாட்டான். 2 பேரையும் சேர்த்து கொண்டு போகிறது ஏன் பாடும் ஊம்பாடுன்னு போகிறது. அப்போ நாம ஜபம் சொல்கிறதே சுலபம் அப்படின்றாங்க நிறைய இடத்துல. ஓகே, அந்த குரூப்பெல்லாம் கொண்டு கிளாஸில் உட்கார வச்சோம்னா அவ்வளோதான், தலையை பிச்சுட்டு போயிடுவாங்க. புரியுதா? அதெல்லாம் வர முடியாது. புரியுறதில்ல? அங்கே ஒரு பெரிய சமஸ்தானம் இருக்குது. 31 அன்றைக்கி ஓன்னு கொண்டாடுறது. புரியுதா? பெரிய ஆள், எனக்கு தெரிஞ்ச ஆள், பெரிய ஆள் கூட. புரியுதா? நாம ஜபம் இதில் பெரிய ஆள். அவர் 31 1ஆம் தேதி வெடிய கொண்டாடுறாங்க. இல்லை என்ன செய்யுது? தேசியம் பற்றி ஐடியா இல்லை தான் நிறையா பேருக்கு. இது டாக்டர்ஜியோட தெளிவு. டாக்டர்ஜி கிளாரிட்டி இருக்குது. அந்த டாக்டர்ஜி கொடுத்த கிளாரிட்டி நிறைய பேருக்கு இல்லை. புரியுறதா? அப்போ டெக்னிக்கலாக உபாசகனுக்கு சூக்ஷ்ம காரண சரீரம் இருக்கும். அதனால் அவனால் ட்ராவல் பண்ண முடியுது. உத்கிராந்தி, இந்த சரீரத்தை விட்ட பிறகு அவனால் ட்ராவல் பண்ண முடியும். புரியுறதா? இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். சில சமயம் நம்ம நமக்கு நம்ம குருவே நாமே சூன்யம் வச்சுடுவோம் குருவுக்கு. அந்த மாதிரி இந்த பக்கம் இவர் இருக்கார் பாரு, நம்ம ரமண மகரிஷி. அவர் சரீரம் விடும்போது ஒரு ஜோதி போச்சு அப்படின்னு. ஜோதி என்னது? சூக்ஷ்ம காரண சரீரம். அப்படின்னா அவர் அஜ்ஞானியா? அவர் உபாசகனா? இந்த என்ன தான் பேசுகிற நீ?
ரமண மகரிஷிக்கு இதை விட துரோகம் பண்ண முடியுமா? சரி சமயம் இவன் பாட்டு இப்படியே சொல்லுவான், நீங்கள் டெத் ஆகும்போது எதுவும் ஜோதியெல்லாம் போலையாச்சு அப்படின்னுவான். புரியுதா? நான் எழுந்திரிச்சு வந்து அடிப்பேன் நான். அப்படிலாம் பேசுனேன் நான். புரியுறதா? ஜோதி போகிறதான் அதுதான் சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம், காரண சரீரம் எல்லாம் போயிடுத. இப்போ எல்லாம் இப்போ கரைஞ்சி போயிடுறது. அது இடத்துக்கு போயிடுறது. பர்துருகாரி வேற சொல்கிறாரு அந்த விஷயத்தை. இதெல்லாம் நல்லா ஞானி இங்கேயே விதேக முக்தி அடைகிறான். அதுதான் முக்கியம். அந்நியதா இல்லாவிடில், அதர்வைஸ் அப்படின்னா நம்ம ஐடியா செல்லுபடி ஆகாது. நீனா உன் ஐடியா கற்பனைலாம் பண்ணாத. பிரமாணம் இருக்குது, பிரமாணத்தில் பேசு. நீ எது பேசினாலும் கொஞ்சம் எதாவது பேசிடு, என்ன வேணால் பேசு, அது பழக்கத்தில் பேசிடுவேன். பேசிட்ட பிறகு நான் இப்போ பேசுகிறது பிரமாணத்தில் பேசுகிறேன்னா, பிரமாணம் இல்லாமல் பேசுகிறேன்னா, இது மாத்திரம் ஒரு தடவை ஞாபகம் வந்துட்டு போனால் போகிறோம். நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம், பிரமாணப்படிலாம் நடக்க சொல்லலை நான். நீ பேசி முடித்த பிறகு இப்போ நான் பிரமாணத்தில் பேசுகிறேன்னா அல்லது என் சொந்த ஐடியாவில் பேசுகிறேன்னா எப்படி, இது மாத்திரம் உன்னுக்குள்ளே வந்துட்டு போனால் போகிறோன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறேன். புரியுதா? இது பிரமாணமா அப்பிரமாணமா? பிரத்யக்ஷத்தில் சொல்கிறியா, அனுபவத்தில் சொல்கிறியா, எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறியா அப்படின்றத போத்துக்கும். அப்படி பண்ணிட்டேன்னு நீ பிரமாண புத்தியில் வரலை அப்படின்னு நீ அக்கௌண்ட்டில் எழுதிக்கலாம். ஓகே, இன்னும் நமக்கு அந்த கேபிட்டல் இருக்குது, இஎம்ஐ இந்த கடன் வாங்க இருக்கோம்ல, அந்த கேபிட்டல் ஒன்று இருக்குது, வட்டி ஒன்று இருக்குது. வட்டி தான் கட்டின்னு இருக்க முடியும், அந்த கேபிட்டல் அப்படியே இருக்குது. புரியுதா? நான் சொல்கிறது இந்த இப்போ சொல்கிறேன்ல ஐடியா, நீ பிரமாணத்தில் பேசுகிறியா இல்லை பிரத்யட்சத்தில், அனுபவத்தில், எக்ஸ்பீரியன்ஸில், பழக்கத்தில், உன்னுடைய மனசில் பேசுகிறியா? அப்படிலாம் பண்ணினா என்ன அர்த்தம்? வட்டி மாத்திரம்தான் கட்டுற, இன்னும் கேபிட்டல் அப்படியே இருக்குது அப்படின்னு அர்த்தம். நான் சொல்கிற ஐடியாவை ஃபாலோ பண்ணினா கேபிட்டல் வட்டியோடு சேர்ந்து கேபிட்டலும் கரைஞ்சிக்கிட்டே டோட்டலாக கடன் இல்லாமல் போயிடும். இதுதான் ஐடியா. ரொம்ப சிம்பிள் ஐடியா பாரு. ஓகே, ஆனால் நீ ட்ரை பண்ணுமே, ஒரு தடவை மாதம் மாதம் கட்டுறல கடனை, அப்போல்லாம் ஞாபகம் வரணும். புரியுதா? நீ ஒரு பேசுகிறல்ல, அப்போல்லாம் இது ஞாபகம் வரணும். இது பிரமாணமாக இல்லை என் சொந்த ஐடியாவா? புரியுதா? இதெல்லாம் ட்ரை பண்ணணும். இதெல்லாம் குழு. புரியுதா? அதாவது நீ தப்பாக பேசுகிறல்ல, அதெல்லாம் யூஸ் பண்ணுன்னு சொல்கிறேன் நான். எதையும் வேஸ்ட் பண்ணாத. அதனால தான் நம்ம இதில் குப்பை போடுறது கூட மூணாக பிரித்து, யூஸ்ஃபுல் குப்பை, எரிக்க வேண்டிய குப்பை, தூக்கி போட வேண்டிய குப்பை எல்லாம் பிரிச்சுருக்கேன். நம்ம மைண்டில் இருக்கிற குப்பையை கூட மூணாக பிரிச்சிடணும். புரியுதா? இதை யூஸ் பண்ணிக்கலாம், இதை தூக்கி போட்டுடலாம், இது தேவையில்லை, எவனுக்காக கொடுத்துடலாம். புரியுதா? அப்படி வச்சுக்கணும். நம்ம வரக்கூடிய எண்ணங்கள், சிந்தனைகள்லாம் மூணாக பிரிச்சுட்டு பேசிட்டேன்னா படிக்கணும். ஆனால் ஞானி எப்படிப்பட்டவன் அப்படின்னா, தெளிவு பண்ணுறதுக்கு கிளாரிட்டி இருக்கிறது. ததா வித்வான் புண்ணிய பாப விதூய நிரஞ்சன பரமம் சாமிய உபைதி. 3:1 சொல்கிறது முண்டக்க. அது மாத்திரம் இல்லை, இது இன்னும் பெரிய விஷயம்லாம் சொல்கிறது. இந்த டிஸ்கஷன் புரிஞ்சாதான் அர்ஜுனுடைய நிலைமையை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முடியும். அந்நியதாகி விரோதா சுரோதி, இந்த ஸ்ருதி விரோதம் வந்துடும். நீ இப்படி பேசுறேன்னா, உன் சொந்த ஐடியாவில் பேசுகிறேன்னா ஸ்ருதி விரோதம் வரும், வேதத்துக்கு விரோதம் வரும், பிரமாணத்துக்கு விரோதம் வரும். கட்டோபநிஷத்தில் கடைசியில் சொல்லியிருக்கிறது என்ன? 2, 3, 14, 15 மந்திரம். யதா சர்வே பிரமுச்சந்தே காமாய அஸ்ய ஹிருதி சிரிதாக அத மர்த்தியக அமிர்தோ பவதி அத்திர பிரம்ம சமுஷ்ணுதே. அத்திர பிரம்ம சமுஷ்ணுதே. அத்திரனா என்ன? இங்கே, இப்பொழுதே பொங்கல் கிடைக்கும். யதா சர்வே பிரமுச்சந்தே ஹிருதயஸ்ய இக கிரந்தய. ஓகே, அத மர்த்தியக அமிர்தம் பவதி. புரியுறதா? அப்போ இந்த இதில் என்ன சொல்கிறது? ஏதாவது ஹி அனுசாசனம். அனுசாசனம்னா உபதேசம். ஓகே,
ஏதாவது அவளை தான் வந்துடுத்து. புரியுதா? நான் என்னுடைய வேர்டு இது, அவளை தான் அப்படி சொல்லுவேன். நான் அப்பப்போ யூஸ் பண்ணுவேன், லூஸாக யூஸ் பண்ணுவேன். அவளை தான் ஏதாவது. இதுக்கு மேலே என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. புரியுதா நமக்கு? ஸோ அதனால் இதெல்லாம் இது பொங்கல் வரைக்கும் தான் பொங்கல் கிடைக்கும். புரியுதா? அது நேரத்துலையாவது 10 பேர் எக்ஸ்ட்ரா இந்த நேரத்தையாவது பயன்படுத்தணும். இதுவும் பயன்படுத்திக்கிறது இல்லை. என்ன எல்லாம் லூஸுங்க. 3:30 என்ன சொல்கிறாருன்னா, அடுத்த சூத்திரம், உபன்ன தது லக்ஷணார்த்த உபலப்தே லோகவத். இந்த மாடர்ன் பீப்புள் இருக்கா இல்லையா, மாடர்ன் பீப்புள்னா என்ன? எல்லாம் ஒன்றா தான் இருக்கணும். உங்களுக்கு மாத்திரம் 30 கோடி தெய்வம் எதுக்கு? அவனை மாதிரி ஒரே தெய்வம் வைக்கணும். அப்போ நம்ம எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் அப்படின்னா. இவருன்னு உலகெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அனுபவித்து சொல்கிற மாதிரி அவன் சர்ச்சில் எவனும் போகாமல் மேரேஜ் பண்ணுறதுக்கோ வாடகை விட்டுருக்கான். நம்ம ஊர் கல்யாண மண்டபம் மாதிரி அங்கெல்லாம் சர்ச்சில் வாடகை விட்டுருக்கான். எவனும் போகிறதில்ல. நான் இதுக்கு போனேன், மஸ்கட்டுக்கு போனேன். அப்புறம் மஸ்கட்டுக்கு போனால் ஏர்போர்ட்டில் இருக்கேன். அது ஓதுறான். ஓதும்போது எல்லா முஸ்லீம் போகணும்ல. அப்போ இல்லை அங்கேயாவது முட்டி போட்டு நம்ம ஊருக்காரன் பண்ணுற மாதிரியாவது இது பண்ணோம்ல, ஒரு இது ஃபீலிங் காட்டுவான்ல. இங்கே அப்படியாவது பண்ணோம்ல. அவன் நம்ம ஊரில் எப்படி இருக்கானோ, பெல் அடித்தா இங்கே ஏதோ டீ குடிச்சுட்டு இருப்பானே, அது மாதிரி தான் அவனும் பண்ணிட்டு இருக்கான் அங்கே. அதுக்கு இதுக்கு பெரிய இது இல்லை. இந்த வாளர்ந்த நரி தான் ரொம்ப துள்ளும். புரியுதா? அந்த மாதிரி இந்த கன்வெர்டட் கிறிஸ்டின் முஸ்லீம் தான் துள்ளுவான். ஒரிஜினலாக இருக்கவன் அது ஒரு சாதாரண ஈவெண்ட்டு போகவே மாட்டான், சர்ச்சுக்கும் மசூதிக்கும் போகவே மாட்டான். புரியுதா? இது இது அதனால் இந்த மாடர்ன் பீப்புள் என்ன பண்ணுவேன்னா, அவனை மாதிரியே கிறிஸ்டின் முஸ்லீம் மாதிரியே ஒரே கடவுள் இருந்தால் தான் நம்ம உருப்பட முடியும். அப்படி எப்படா முடியும்? ஒரே ட்ரெஸ்ஸே போட முடியாது, ஒரே சாப்பாடே சாப்பிட முடியாது. உனக்கு டேஸ்ட்லேயே டிஃப்ரெண்ட் இருக்கும்போது சாமி கும்பிடுறது ஹிருதயத்துக்கு, மனசுக்கு, ஃபீலிங்கு. அது இந்த சாமி பார்த்தா இப்படி ஒரு சந்தோஷம் வரும், அந்த சாமி பார்த்தா அது ஒரு சந்தோஷம் வரும். புரியுதா? அதில் நம்ம ரிசர்ச் பண்ணி நம்ம பெரியவங்க கண்டுபிடிச்சாங்க. சரி விடு, இப்படி இல்லைன்னா அடுத்த எக்ஸ்ட்ரீம். எல்லாருமே ஒரு எக்ஸ்ட்ரீம் தான். இந்த கோடியில் இருப்பான், இல்லாட்டி அந்த கோடி இருக்கு. அந்த பழைய காலத்து கடிகாரம் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த கோடியில் இருக்கும், இல்லாட்டி இந்த கோடி இருக்கும். பெண்டுலம் என்ன மீடியமாக இப்போ தான் கண்டுபிடிச்சாங்க. லேட்டஸ்ட்டாக 30-40 வருஷத்துக்கு பிறகு காஃபி எனக்கு மீடியமாக வேணும் எனக்கு. அதுவும் நான் எப்படியோ சொல்லி பார்த்தேன், அதெல்லாம் முடியல. அப்புறம் என்ன பார்த்தா அவங்க வார்த்தையில் லைட் காஃபி அப்படின்னு சொன்னால் மீடியம் காஃபி வருது. அவன் அந்த லைட்டாக இருக்கு இல்லையா, அதை ஸ்ட்ராங்காக பண்ணிவிடுவான். லைட்டாக ஸ்ட்ராங்காக பண்ணால் அது மீடியமாக சேரும். புரியுது? ஐடியா புரியுது உங்களுக்கு? அப்போ அவனுங்க ஒன்றும் பிடிச்சிடுவான். அவங்ககிட்டலாம் வார்த்தை கொடுத்தோம்னா ஷாக் அடிச்சிடுவான். வார்த்தை எங்கே பிடிக்கணும்? கழுத்தை பிடிக்கணும். இப்படிதான் ஒன்று ஒரு இடத்துல பிடிக்கணும். அப்படி பிடிச்சிட்டு போனோம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் பர்சனை வார்த்தை பிடிச்சிட்டு போடான்னு சொன்னால் என்ன? இல்லை டென்ஷனாக இருக்கான்ல, இந்த டென்ஷனாக இருக்கவன் என்ன பண்ணுவான்? அதை யோசிப்பான், இங்கே அமுத்துவான். வண்டி ஓட்டும் போதே பார்த்துருக்கேன் நான். அப்படி பண்ணுவான். எதுக்குடா இப்போ பிரேக் போட்டான்? ஏதாவது சொல்ல ஒன்று கிடக்க இவன் இல்லை. பொதுவாக டிரைவருக்கு பேசக்கூடாது. நம்ம பேசினா அடுத்ததில் பள்ளத்தில் விட்டுருவான். புரியுதா? இதெல்லாம் அவங்கவுங்களுக்கு இருக்கிற ஒரு இது இருக்குது. உங்களுக்கு சும்மா அவர் வளவலன்னு கத்திட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, சாப்பிட்றவன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு போட்டு விட்டுடணும். அம்மா தாய் நேற்றுக்கு பண்ணேன், அதே மாதிரியே பண்ணிவிடுமா. இதெல்லாம் குழு. புரியுதா? இல்லை சைடு பை பிரம்மன் புரியுதோ இல்லையோ, இதெல்லாம் உனக்கு ஒரு குழு கொடுக்குறேன் நான். புரியுதா? அதனால் இங்கே என்ன சொல்கிறாரு, டேய் 2 எக்ஸ்ட்ரீம் போகாத. அவன் என்ன சொல்கிறான், அது என்ன ஜீவன் முக்தனுக்கு மாத்திரம் இங்கேயே முக்தி, கிரம முக்தனுக்கு மாத்திரம் அங்கே முக்தி. ஜீவன் முக்தினிங்க மாதிரியே கிரம முக்தனுக்கு இங்கேயே முக்தி சொல்லு. அப்படி பூர்வபக்ஷி. எப்படி? இதெல்லாம் மாடர்ன் பீப்புள்.
ஓகே, அப்படிலாம் பண்ண முடியாது. குதிரைக்கு குர்றான், யானைக்கு ஆடுறான் எல்லாம் சொல்ல முடியாது. ரெண்டு வேறு வேறு. நம்ம ஐடியாலாம் சொல்லக்கூடாது. வேதத்தில் என்ன சொல்லிருக்கோ அதுதான் பிரமாணம். அது கௌஷிதகி உபநிஷத்தில் இருக்குது, தைத்திரிய சிக்ஷாவலியில் இருக்குது, கட்டோபநிஷத்தில் இருக்குது. கட்டோபநிஷத்தில் வந்து அந்த கிரமமுக்தியை அவனை பற்றி சொல்கிறது 2, 3, 16 மந்திரம். சதம்ச ஏகாச்ச ஹிருதஸ்ய நாட்டியா தாசாம் மூர்த்தானாம் அசனீஹி ஹிருதாஹா. சுவாமி விவேகானந்தருக்கு பிரம்மந்திரன்ற இது உடச்சி அவருடைய இறுதி காலம் வந்து முடிஞ்சது. அது பற்றி விவேகானந்தர் இதெல்லாம் நீ படிக்காமே இங்கே வந்துட்டீங்க. நீங்களாம் சுத்த ஸ்படிகமணி. நீங்களாம் புரியுதா? பிரச்சனை இந்த படித்தவனுக்கு தான் பிரச்சனை. புரியுதா? அப்படி நம்ம வந்து இந்த இடத்துல வந்து இது இருக்கணும். இதெல்லாம் யோகாவில் இருக்கிறது. இப்படி அப்பப்போ தொட்டு பார்க்கலாம். புரியுதா? இங்கே வந்து உங்களுக்கு சாஃப்டாக இருக்கணும். புரியுதா? மொரன்னு இருக்கக்கூடாது. சாஃப்டாக இருந்தால் தான் இந்த பிரம்மரந்திரம் இருக்குல்ல, இறக்கும்போது அது வழியாக மேலே போய் மேல் லோகத்துக்கு சுக்லகதி வழியாக நம்ம போகலாம். இப்படிலாம் ஒரு ஐடியா. இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி வந்துருக்கணும். அப்போ தான் என்ஜாய் பண்ண முடியும். இதெல்லாம் ராவாக வந்து டீ கடையில் டீ சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து புரிஞ்சிக்கிறது கஷ்டமாக இருக்கும். இன்னமும் புரியாத பாஷையில் பேசுகிறாரு அப்படின்னு. புரியுதா? இதெல்லாம் வந்து அதாவது தலையை பொழந்துக்கிட்டு போகிறதான். சில மகான்களுக்கு வசத்தியாக இதை பேசுவாங்க. இதெல்லாம் ஒரு விஷயம் அவன் என்ன சொல்கிறான், இந்த சிஷ்யன், என் தலைவன் என் குருநாதர் அக்ஞானி ஃபெலோ அப்படி மொத்தமாக 20-30 வருஷமாக அவன் வந்து என்ன குறைச்சல்லாம் கொடுத்துருப்பான்ல. இதை உக்காடுறா, இதை பண்ணுறா, இதை பண்ணுறா, பாராயணம் பண்ணுறா அப்படிலாம் சொல்லியிருப்பான்ல. மொத்தமாக சேர்த்து அவர் சமாதி ஆகும்போது பழி வாங்கிறது. அவர் இப்படி தான் போனார். அவள கபால மோட்சம் இதுக்கு பேர். புரியுதா? இங்கே இதில் திருவண்ணாமலை பக்கத்தில், இந்த பக்கத்தில் இருக்க முசிறி பக்கத்தில் தேங்காயை உடைப்பான். இப்படி பிடிப்பான், பிடிச்சி தேங்காய் வந்து இதில் உடைப்பான். புரியுதா? சில பேருக்கு ரத்தம்லாம் வரும்னு வச்சுக்கேன். சரியா பிடிக்கலன்னா அவன் என்ன பண்ணுவான், அடிக்கும்போது பயந்துருவான் போல இருக்கு. இப்படி ஷேக் பண்ணனா அடி செம்ம அடி விழும். தேங்காய் வேற. நான் போய் பார்த்தேன், இந்த மாதிரி ஆன்மீகத்தெல்லாம் என்ன கொண்டு போய் சேர்க்காம விட்டு இப்படி இல்லைன்னு வந்து 4 பக்கம் கொக்கி போட்டுருவான். போட்டுட்டு இது விமான அழகு காவடி, விமான காவடி. நீ கிளாஸுக்கு வரல, உன்னை இப்படி தான் கொக்கி போடணும். இதெல்லாம் நம்ம ஒரு காலத்தில் சுற்றிட்டு வந்திருப்போம். புரியுதா? ஒரு ஜென்மத்தில் எல்லாம் போயிட்டு இங்கே வந்து இப்போ வந்து நிதானமாக பெட்ஷீட்டில் உட்காந்து ஃபேன் காற்றுல கிளாஸ் கேட்டுருக்கோம். கௌஷிதகியில் 1-5 ஃபேனே இல்லையா? லோகம் முழுக்க உங்களுக்கு ஏசி போட்டுக்கும்போது ஃபேன் தேவைப்படுறதா? கௌஷிதகி 1.5ல் பெரிய மந்திரம். அதில் என்ன சொல்கிறது, உபாசகன் பிரம்மலோகம்தான் போகிறான், கிளாரிட்டியோடு சொல்கிறது. அப்போ 3:30 உபன்னகா தது லக்ஷணார்த்த உபலப்தேகே லோகவத். வியாசாச்சாரியார் சொல்கிறாரு, உபபன்னகா யுக்திக்கு பொருந்தும், அது லாஜிக்கு தான் அப்படின்றது சொல்கிறார். என்ன லாஜிக்கு? உபாசகன் வந்து சுக்லகதி வழியாக பிரம்மலோகம் போகிறது யுக்திக்கு பொருந்தக்கூடிய விஷயந்தான். உபாசகன் காரணம் என்ன? தது லக்ஷணார்த்தகா உபலப்தேகே. தது அப்படின்னா ட்ராவல், உத்கிராந்தி கதிகி. அவன் இறந்த பிறகு அவனுடைய சூக்ஷ்ம சரீரம் ட்ராவல் பண்ணுறது. லக்ஷணார்த்தகா அப்படின்னா, லக்ஷணம்னா இண்டிகேட், அர்த்தகனா ரிசல்ட்டு. என்ன இண்டிகேட்டு ரிசல்ட்டு? உபலப்தி சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? உபனிஷத்தில். இந்த கௌஷிதகி உபனிஷத்தில் என்ன சொல்லிருக்குன்னா, இப்போ நம்ம ஒரு ட்ராவல் பண்ணிவிட்டு இப்போ ராய்ப்பூர் போனோம், பூரி ஜெகநாத்லாம் போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்த பிறகு கேட்குறதுக்கு 2 ஆள் இருந்ததுன்னா வந்து கட்டில் பக்கத்தில் உட்காந்து இப்படி போனோமா, அப்படி வந்தோமா அப்படிலாம் சொல்லி அப்படி மாதிரி
இவன் என்ன பண்ணுறான்னா, உபாசகன் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி பிரம்மாஜிக்கு போய் பக்கத்தில் உட்காந்துட்டு சொல்கிறான், நான் டிஸ்கஷன், நான் இவ்வளோ உபாசனைலாம் பண்ணி சுக்லகதிகையாக வந்திருக்கேன் அப்படி வர்ணிக்கிறது இந்த கௌஷிதகி. அதுலேருந்து சாதாரண பழக்கத்தில் எப்படி நம்ம வீட்டிலலாம் பண்ணுறோமோ அதே போல் உபநிஷத்து இங்கே சொல்கிறது கௌஷிதகி. இதுலேருந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, உபாசகன் சுக்லகதி வழியாக தான் போகிறான். லோகவத்துன்னு என்ன, இதுதான் உலக பழக்க வழக்கம். ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தோம்னா நம்ம சொல்லுவோம் இப்படிலாம் ஆச்சு அப்படிலாம் ஆச்சுன்னு. இது லோகத்தினுடைய பழக்க வழக்கம் இது. அதனால் இந்த கௌஷிதகி சொல்கிறது பிரகாரம் உபாசகன் சுக்லகதி வழியாக போகிறான். இந்த ஜீவன் முக்தன் நிர்குண பிரம்மத்துக்கு இருக்கிறவன், அவன் சூக்ஷ்ம சரீரத்தையும் இந்த காரண சரீரத்தையும் இங்கேயே அந்த அறிவு இருக்குல்ல, நாலேஜ் இஸ் பவர். ஓகே, அது டக்குன்னு அவன் போயிட்டுருது. ஸோ போயிட்டோடனே அவன் விதேக முக்தி. அந்த சரீரம் 2 பேருக்குமே கடைசி சரீரம் தான் விதேக முக்தி தான். இவன் சரீரம் இங்கேயே போகும், அவன் சரீரம் அங்கேயே போய் சேரும் அப்படின்றத அழகாக அங்கே ஆரம்பித்தோம். உத்கிராந்தி, கதி, ஆகதி, லோக்கல் பீப்புளெலாம் சொல்லி, கர்மத்தில் உள்ளவன் சொல்லி, புண்ணிய கர்மத்தை சொல்லி, இப்போ ஞானத்துக்கு கொண்டு வந்து முடிக்கிறார். ஒரு சீக்வன்ஸ் இருக்குதுன்னு சொல்ல வரேன் நான். இதை புரிஞ்சுக்கிட்டால் நமக்கு அடுத்தடுத்த இதுக்கு பயணத்துக்கு ஈஸியாக. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாத பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.